மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ரூபாயாவது இருக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலை கிடையாது. முழுக்க 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 கைகளால் செய்யக்கூடிய வேலை. அந்த ஏரியா பூரா நடந்து நடந்து தான் போகிறாங்க. வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்களே சார்னா, அந்த வண்டியில் எவ்வளோ தூரம் தான் போவாங்க? ஒவ்வொரு தெருவும் திரும்ப திரும்ப நடந்து தானே போய் வாங்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நான் வைக்கக்கூடிய இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்கலன்னா வாங்காதீங்க. நான் பார்க்குறேன், எல்லா வீடுகள்லையும் பார்க்குறேன். அப்படியே ஒரு குப்பை தொட்டியை கொண்டாந்து அந்த டஸ்ட்பினோட கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதை பிரித்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? அவங்க கையால் தான் உட்காந்து அதை பூரா பிரிக்கிறாங்க. நீங்கள் கழிவுன்னு தூக்கி அவங்க எச்சித்தட்டிலேருந்து வழித்து டஸ்ட்பினில் போடுறீங்க. போட்டுட்டு அதை அப்படியே கொண்டாந்து கொடுக்குறீங்க. அதை அவர்கள் கைகளால் அதை பிரிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். துப்புரவு பணியாளர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், இப்படி கொடுத்தா வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது பேசினாங்கன்னா, இதான் என் சூப்பர்வைசர் நம்பர், வேணால் பேசிக்கோன்னு சொல்லுங்கள். அந்த சூப்பர்வைசர்கிட்ட பேச சொல்லுங்கள்.